வணக்கம். இன்னைக்கு பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மூணுமே கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னாக்கா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த பீப்புள் வித்தின் அ ஒர்க் பிளேஸ் ஆர் வித் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் டு அச்சீவ் த ஆர்கனைசேஷன் கோல்ஸ். அதே மாதிரி பிஸ்னஸ் லெட்டர்னா என்ன? இட் இஸ் அ ஃபார்மல் ரிட்டன் கம்யூனிகேஷன். ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு கம்பெனிக்கிட்டே இருந்தோ இல்லை கஸ்டமர் டு கஸ்டமரோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லெட்டர். கலெக்ஷன் லெட்டர் அப்படின்னு சொன்னால் a collection letter is a formal notice sent by a creditor to a buyer for overdue payments. கலெக்ஷன் பண்ணுறதுக்கோசரம் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து கலெக்ஷன் லெட்டர். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் என்கொயரிஸ் அப்படின்ற பொழுது it is an enquiry from importers to exporters about product details like price, type, packing, delivery time. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறது ட்ரேட் என்கொயரி. அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ். இட் மெயின்டைன்ஸ் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் த்ரூ கிளியர் tactful communication, ensures accuracy in transaction to avoid errors with serious consequences. நெக்ஸ்ட்டு ஏஜென்ட் யார் அப்படின்னா, ஏஜென்ட் இஸ் அ பர்சன் எம்ப்ளாய்டு டு ஆக்ட் on behalf of a principal in business transaction with third parties creating legal relation. Kinds of company meeting பார்க்கும்பொழுது annual general meeting, extraordinary general meeting, class meeting. Business report na என்னன்னா, it is an ordinary presentation of factual data on operation, production or insights to support decision making. மினிட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ரெக்கார்ட் பண்ணுறது, என்னென்ன டிஸ்கஷன் நடந்தது, என்ன டெசிஷன் எடுத்தாங்க, என்ன ஆக்ஷன் டேக்கன் எடுக்க போகிறாங்க, இதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு அஃபிஷியல் ரெக்கார்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் தான் வந்து அந்த டிஸ்கஷன் தான் வந்து மினிட்ஸ். அப்ளிகேஷன் லெட்டர் அப்படின்னா இட்ஸ் அ ஃபார்மல் டாக்குமெண்ட் சப்மிட்டட் வித் அ ரெஸ்யூம் டு அப்ளை ஃபார் எ ஜாப் பொசிஷன் ஹைலைட்டிங் குவாலிஃபிகேஷன். இன்டர்வியூ இஸ் அ ஃபார்மல் மீட்டிங் வேர் an employer assess a candidate's suitability for a job through question and discussion. Importance of business communication. It enhances collaboration, support decision making, resolve conflict, build relationship with stakeholders. Then part B பார்க்கலாம். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷன். மெரிட்ஸ் பார்க்கும்பொழுது உடனே நம்மளுக்கு இமீடியட்டாக ஃபீட்பேக் கிடச்சிரும், புரிஞ்சுதா புரியலையான்னு. அதே மாதிரி ஒரு பர்சனல் ரேப்போ க்ரியேட் ஆகும். அதே மாதிரி குயிக்காக வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓரலாக பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வந்து இமீடியட்டாக பண்ண முடியும். டிமெரிட்ஸ் பண்ணும் பொழுது என்னன்னு சொன்னால், இது வந்து ஒரு பெர்மனெண்ட் ரெக்கார்ட் கிடையாது, பேசணும் விட்டுட்டு போயிடுவோம் அவ்வளோதான். அதனால இது வந்து ஒரு எவிடென்ஸை நம்மளால் வச்சுருக்க முடியாது. நெக்ஸ்ட் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்க்குலர் லெட்டர். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஒரு பெரிய அதாவது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கும்போது அதை சர்க்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் சர்க்குலர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அந்த சர்க்குலரில் டேட்டு கிளியராக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தெரியணும். அதில் யார் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து சென்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம், என்ன பர்பஸ். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆத்தரைசேஷன் சிக்னேச்சர் இருக்கணும். நெக்ஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் லைஃபுக்கு டெத் பெனிஃபிட்ஸ், பட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின் போது இது அசெட், ப்ராப்பர்ட்டி, ஹெல்த். டியூரேஷன் பார்த்தோன்னா லாங் டேர்ம் இது லைஃப் இன்சூரன்ஸ், பட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஒன்லி ஷார்ட் டேர்ம், 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து ரினியூவல் ஆகணும். பர்பஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஃபார் த ஃபேமிலி. லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்சூரன்ஸ் பார்க்கும்பொழுது ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ரிஸ்க் ஆர் லாஸ். கிளைம் டைப் பார்க்கும்பொழுது மெச்சூரிட்டி ஆர் டெத் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். இந்த இடத்துல ஜென்ரல் இன்சூரன்ஸில் எனி ஈவெண்ட், ஃபயர், தெஃப்ட் எக்ஸட்ரா எதுவாக இருந்தாலும். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பில்ட் ட்ரஸ்ட் வித் த கஸ்டமர், ஹேண்டில் queries on accounts, loan efficiently, ensure compliance and secrecy in transaction. ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ப்ரெசன்ட் ஃபேக்ட்ஸ் சப்ஜெக்ட்லி ஃபார் அனாலிசிஸ், recommend actions based on the data, inform the stakeholder for decision making, aid in tracking the performance and resolving the issues systematically. இதுதான் வந்து objectives of report writing. application letter for production manager அப்படின்னு சொல்லும்போது உங்களோட நேமு, அட்ரஸ், இதில் டேட் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு யாருக்கு எழுதுகிறோமோ ஃபேக்ட்ரி மேனேஜர் அவங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டு application for production manager பொசிஷனுக்கு I am writing to apply for the production manager role advertised with 8 years in manufacturing, I optimized process reducing. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் லெட்டர் ஃபார் அப்ளையிங் த மேனேஜர் போஸ்ட் இன் அன் ஆர்கனைசேஷன், அதுக்கு உண்டான ஃபார்மேட் இது.
அடுத்து பார்ட் சியில் பார்க்கும்பொழுது எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் லெட்டர். இதில் வந்து சென்டர் அட்ரஸ் இருக்கணும், டேட் இருக்கணும், ரிசீவரோட அட்ரஸ் இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும், சால்யூட்டேஷன் சார், மிஸ்டர், மிஸ்ஸஸ் இதெல்லாம் இருக்கணும். அந்த பாடி ஆஃப் த லெட்டர் மெயின் கண்டென்ட் என்ன என்ன வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் இதெல்லாம் அதில் இருக்கணும். அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் பார்த்தீங்கன்னாக்கா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, சிக்னேச்சர் அந்த மாதிரி என்ன என்க்ளோஷர்ஸ் எதனா இருந்ததுன்னா ரெஃபரன்ஸ் ஃபார் கம்ப்ளீட்னஸ். ஸோ என்ஷூர்ஸ் கிளாரிட்டி, கோர்டிசி அண்ட் ப்ரொஃபஷனலிசம். இதுதான் வந்து பிஸ்னஸ் லெட்டர் வந்து நம்ம எழுதக்கூடிய முறை. அடுத்தது கம்ப்ளைண்ட் லெட்டர் ஃபார் ராங் டெலிவரி. ஒரு ராங் டெலிவரி ஆயிடுச்சு, அது கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் போட்டுட்டு சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ராங் டெலிவரி ஆஃப் கூட்ஸ் போட்டுட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சும்மா ஒரு ஃபார்மல் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி எழுதலாம் அப்படின்றதுக்கோசரம் இந்த லெட்டர் கொடுத்துருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்பெஷல் ஏஜென்ட் அதாவது லிமிட்டட் டாஸ்க்கு, ஜென்ரல் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ப்ராட் அத்தாரிட்டிக்கு, யூனிவர்சல் ஏஜென்ட்னா அவருக்கு தான் ஃபுல் பவர் இருக்குது. டெல்கிரிடார் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது கேரண்டி பேமெண்ட், சப் ஏஜென்ட் அப்படின்ற போது அப்பாயிண்டட் பை த ஏஜென்ட், மெர்கன்டைல் அப்படின்ற போது புரோக்கர் ஆர் ஃபேக்டர், அண்ட் நான் மெர்கன்டைல் என்ற போது டைப்ஸ் எக்ஸிஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். அண்ட் தென் இன்விடேஷன் டு அக்செப்ட் டைரக்டர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. த போர்ட் அப்ரிஷியேட் யுவர் லாங் டேர்ம் சப்போர்ட் அஸ் ஷேர் ஹோல்டர், வி இன்வைட் யூ ஜாயின் அஸ் அ டைரக்டர் லெவரேஜிங் யுவர் எக்ஸ்பர்டைஸ் இன் த ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மல் லெட்டர் கொடுத்துருக்கு. அண்ட் ஃபைனலி டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. இதில் ப்ரிலிமினரி இன்டர்வியூ, செலெக்ஷன், தென் access under pressure, then multiple interviewers, behavioral past experience, then competency based skill demo, group and exit interview also common. These are all some types of interviews. So business communication point of view உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ கோ த்ரூ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.